எல்லாம் அவன் துணை காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த ஏடு என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? என்னடா ஒரு ஏட்டை டெய்லியும் காட்டிகிட்டு இருக்காப்பியா, அது என்ன அப்படின்னு இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சந்தேகத்தை கொடுக்கும். இதான் அதாங்க தமிழ் எழுதி ஜோதிடங்க. நியூமராஜி 26 எழுத்துக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்க்குறீங்களா, அது போல தான் இந்த இது 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அவையில் நான் வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வருகின்றேன். இன்று கடிகாரம், கடிகாரத்துக்கு வந்து 5 எழுத்து, அந்த 5 எழுத்துக்கு உள்ள எண்ணிகள் 1 6 8 3 7 எல்லாம் கூட்டாக 25. அவருடைய விதி என்பது 7. கடிகாரம் கடிகாரத்தை விதி எண் 7 சமசப்த பாறையில் வருகின்றது. 1 7 என்ற அடிப்படையில் 1ஆம் இடம் லக்கணம், 7ஆம் இடம் திருமசான கலத்திரசனம், அந்த அடிப்படையில் தான் இந்த கடிகாரம் சுற்றுகிறது. ஆனால் 7ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில் 1க்கும் 7க்கும், அப்போ இது 7வது விதி எண்ணை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக வந்து உலக நடப்புக்கு வந்து 7 எழுத்து, 7 எழுத்துக்குண்டா எழுதியும் 3 4 1 8 5 6 2 எல்லாம் கூட்டா 29வது விதி என்பது 2. அந்த 2ஆம் இடம் தான் உலக நடப்பு. நீங்கள் டிவியில் வந்து வாரம் டெய்லியும் தினமும் மாற்றி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உலக நடப்புக்கு வந்து 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் வந்து எந்த கிரகங்கள் பாவக்கிரகங்கள், எந்த கிரக சுப கிரகங்கள், எந்த கிரக அசுப கிரகங்கள், எந்த சமத்துவம், எந்த கிரகம் பலன் கொடுக்குறது என்பதெல்லாம் 2ஆம் இடத்தை வைத்து தான் சொல்லப்படும். அதனால தான் அதில் தான் டெய்லியும் டிவிங்களை வந்து ஒவ்வொரு டெய்லியும் வந்து ஜோதிட பலன் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த 2ஆம் இடத்தை வைத்து தான் தினமும் கிரக நிலையை மாறுகிறது. புதன் மாறுகிறது, செவ்வாய் மாறுகிறது, சுக்கிரம் மாறுகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது அந்த 4 கிரகத்துக்கு வந்து 5 கிரகத்துக்கு வந்து பலன்கள் ஒட்டுமொத்த பலன், மற்ற 4 கிரகத்துக்கு வந்து பலன்கள் மாறி வரும். அதான் உலக நடப்பு. மழை சேதாரம், வெயிலால், புயலால், சுனாமியால், இப்படி சில நிறைய விஷயங்கள் இருக்குது சேதாரத்துக்கும் அழிமானத்துக்கும். அப்போ அந்த உலக நடப்பு 2ஆம் இடத்தை வச்சு தான் பேசணும். அப்போ சுக்கி 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன், சனி இருந்தால் அந்த இடத்துல என்ன பலன், புதன் இருந்தால் என்ன பலன், செவ்வாய் இருந்தால் என்ன பலன், சுக்கிர இருந்தால் என்ன பலன், சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் உலக நடப்பாக இருந்தால் 2ஆம் இடம். சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை மாறி வரும். ஏன்னா அதுதான் அன்றாட நிகழ்ச்சிகளை வந்து நிகழ்வுகளை வந்து காட்டி மற்ற கிரகத்துக்கு வந்து பரிவர்த்தனை செய்து யோகத்தை தரக்கூடியது. அதனால் வந்து அந்த சந்திரன் ஒவ்வொரு கிரகமும் 3 நாள் 5 நாள் 7 நாள் 8 நாள் 10 நாளைக்கு மாதம் ஒரு தடவை இதெல்லாம் மாறும். அதுக்கு தான் உலக நடப்பு 2ஆம் இடம்னு சொல்லுவோம். அதனால தான் டிவிலேருந்து டெய்லியும் மாற்றி பேசுகிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை யோகங்கள் மனிதனுக்கு மாறுகிறது. ஒரு நேரம் மாறும், ஒரு நேரம் வந்து தாமதத்தை கொடுக்கும். இதான் அடுத்ததாக வந்து முக்கிய உரைகளுக்கு வந்து 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை தான் 3 7 2 2 3 7 1 4 எல்லாம் கூட்டாக 30. அதனுடைய விதி என்பது 30. 3 விதி எண் 3. அப்போது முக்கிய உரைகளுக்கு வந்து விதி எண் 3, பேசும் கடவுளுக்கு விதி எண் 3. இப்போ பேசும் கடவுளுக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை 1 5 7 1 5 7 4 எல்லாம் கூட்டாக 30. அது விதி எண்ங்கிறது 3. அப்போது முக்கிய உரைகளுக்கும் 3ஆம் இடம், பேசும் கடவுளுக்கு 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் வந்து சாதாரண இடம் இல்லைங்க, பெரிய இடங்க. அந்த இடத்துல வந்து கொடுக்குறவன் அப்படியே வந்து குந்தி அந்த கிரகத்தோடு வந்து இன்னும் சில கொடுக்கக்கூடிய கிரகமும் துணை கிரகம் சேர்ந்தால் ஒரு கிரகம் பலன் கொடுக்கும். சிங்கிளாக ஒரு கிரகம் வந்து உருக்கி போடும் ஆளை. கூட்டு கிரகத்தில் வாழ்ந்து காட்டலாம், ஆனால் தனிமையான கிரகத்திலேருந்து வாழ்ந்த கஷ்டத்தான் கொடுக்கும். அதனால் வந்து முக்கிய உரைகள் பேசும் கடவுளுக்கு 8 எழுத்துக்கள். இது முக்கிய உரைகளுக்கு 8 எழுத்துக்கள், பேசும் கடவுளுக்கும் 7 எழுத்துக்கள். கொடுக்கும் கடவுளுக்கு வந்து 5 4 9 எழுத்து. அந்த 9 எழுத்துக்கும் வந்து எண்கள் விதி எண் 9. கொடுக்கும் கடவுளுக்கு வந்து 3 7 7 3 7 1 5 7 4 இதெல்லாம் கூட்டாக 54. அது விதிங்கிறது 9. கொடுக்கும் கடவுளுக்கு வந்து விதி எண் 9. அந்த 9ஆம் இடம் தான் கொடுக்குற இடம். சொத்து பத்து எதாக இருந்தாலும் 9ஆம் இடம் கருணை கட்டினா தான், அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வந்து செயல்பட்டால் தான் அந்த பலன் கிடைக்கும். அடுத்ததாக வந்து இயல், இசை, நாடகம் இது 3ம் சேர்ந்தால் தான் சினிமா, இது 3ம் சேர்ந்தால் நாடகம், இது 3ம் சேர்ந்தால் தான் கலகலப்பாக இருக்கும், சோகத்தையும் ஏற்படுத்தும். அதனால் வந்து ஈலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை 2 2 5
2 2 1 5. இயலுக்கு வந்து விதியின் 5. இசைக்கு 2 எழுத்து 2 7 9. அப்போ விதியின் 9. நாடகத்துக்கு 4 எழுத்து 6 5 1 7 அதெல்லாம் கூப்பிட்டாக்கா 19. விதி என்பது 1. நாடகம் இந்த நாடகம் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. அந்த நாடகத்தோடு இயல் இசை நாடகம் எல்லாம் மோளம் தேளம் எல்லாமே சேர்ந்தால் தான் எல்லாமே, இல்லைன்னா கிடையாது. அதாவது இயல் இசை நாடகம். இயல் எதை குறிக்கிறது, இசை எதை குறிக்கிறது, நாடகம் எதை குறிக்கிறது என்பதெல்லாம் தனித்தப்பட்ட முறையில் இருக்கின்றது. ஆகையால் வந்து நாடகம் விதியின் 1. ஆனால் சூரியன் வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிதம் 3 4 2 6 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ சூரியனுக்கு வந்து விதியின் 6 6ஆம் எழுத்து பல்லாக வருகின்றது சூரியன். அப்போ சூரிய திசை 6 வருஷம் கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது. சூரிய திசை வந்து சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18 சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கணக்கில் சூரியன் வந்து இது எழுத்தினாலேயே எண்கணித்தாலேயே 6 வருஷம் காட்டப்பட்டு வருகிறது. அதனால் வந்து இலைகளுக்கு வந்து விதியின் 6. அப்போ சூரியன் இலைகளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுலாம் இதில் ரொம்ப விவரிச்சுக்கிட்டு போனாக்க நேரம் ஆகிடும். அதனால் வந்து ஜாதகப்படி எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இதன் மூலமாக இந்த ஃபேஸ்புக் மூலம் வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.